வணக்கம் தனக்கழகு வணங்குவது யாவர்க்கும் எப்படி என்றால் அலைகடலோ குருமுனியன் கையில் அடக்கம் குருமுனியோ கலசத்தை பிறந்தோர் கலசமோ புவியற் சிறுவன் அந்த புதிய அரபமோ உமையவன் தொண்டர்தம் உள்ள தொடுக்கும் தொண்டர்தம் பெருமையை சொல்ல போய் என்று சொன்னால் அவை பாட்டி அப்படி இருக்க அந்த தொண்டர் அமைந்த சபை இறைவன் எங்கிருக்கின்றான் எங்க தொண்டு செய்கிற ஆமா ஆமா அந்த தொண்டு செய்கின்ற நடிகார் உட்கார்ந்திருக்கக்கூடிய சபை நாடி வந்தனே இந்த சபையானது எப்பேற்பட்ட சபை சபை ஏனென்றால் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன் சிறுக்கிளரும் பொன்னாழி கண்டேன் முடிச்செங்கும் கை கண்டேன் எப்படி ஆழ்வார்கள் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் யுகங்கள் என்று சொல்ல முடியாத நான்கு வேதா வேதா துவாபர கலி என்று சொன்னார்கள் அந்த யுகத்திலே ஆழ்வார் என்ன செய்தார்கள் எப்படி செய்ய வேண்டும் எம்பெருமானுடைய லீலைகளை தானே உரைத்தால் தனக்கு அழகு கிடையாது அடுத்து உரைக்க வேண்டும் வேண்டி பன்னிரு ஆழ்வார்களை படைத்தான் எப்படி படைக்கின்றான் முதல் ஆழ்வாராக இரண்டாவது ஆழ்வாராக மூன்றாவது ஆழ்வாராக நம்முடைய தேசத்திலிருந்து அருகாமை 20 மைல் தூரத்தில் தான் 4000 பிறந்த கதை 4000 உருவாக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கின்றான் மிருகண்டு மகரிஷி என்று சொல்லும்படியான திருக்கோவலூர் நகரம் திருக்கோவலூர் நகரத்திலே மிருகண்டு மகரிஷி முதலாவது ஆழ்வாராக அனுப்புகின்றார் இங்கே ஒரு இரவு அமரலாம் என்ன செய்கின்றான் ஏனென்றால் இடமானது சிறிய இடம் ஒருவர் வந்தால் உறங்கலாம் என்று சொன்னார் அப்படி ஒருவருக்கு இடம் கொடுத்த உடனே இரண்டாவது ஆழ்வாராக வருகின்றார் வந்து என்ன செய்கின்றார் சுவாமி இன்று ஒரு இடம் நான் இங்கே தங்க வேண்டும் மழை நேரமாக இருக்கின்றது இரண்டாவது ஆழ்வார் வருகின்றார் இரண்டு ஆழ்வார்களுக்கு சுவாமி ஒருவர் வந்தால் உறங்கலாம் இருவர் வந்தால் அமரலாம் அப்படி என்று உரைத்தார் அப்படி இருக்கின்ற பொழுது மூன்றாவது ஆழ்வாராக பொய்கை ஆழ்வார் முதத்தாழ்வார் பேயாழ்வார் மூன்று ஆழ்வார் வருகின்றார்கள் வருகின்ற பொழுது மூன்றாவது ஆழ்வார் என்ன கேட்கிறார் இந்த ஊரிலிருந்து தங்க முடியுமா சுவாமி ஒருவர் வந்தால் உறங்கலாம் இருவர் வந்தால் அமரலாம் மூவர் வந்தால் நிற்கலாம் 3 பேர் தான் நிற்க முடியும் அப்பேற்பட்ட இடம் ஆமா இருக்கின்ற போது இந்த மூவருமாகத்தானே ஒன்று கூடிவிட்டார்கள் ஒன்று கூடிய பிறகு என்ன நடக்குமோ அவர்கள் திருநாளிலிருந்து என்ன வருமோ அப்படி என்று சொல்லி அந்த இடத்திலே கூட்டமானது நெரிசல் அதிகமாக இருக்கின்றது எப்படி 3 பேர் மட்டுமே இருக்கின்றோம் மழவா கரிக்கல் நேரம் இடையில் யார் யார் இருக்கிறார் தெரியவில்லை 3 பேர் தவிர 33 கோடி தேவர்கள் எத்தனையோ பேர் அங்க வந்து சேர்கின்ற பொழுது யாராவது இருக்கிறார்கள் புலப்படவில்லை தெரியவில்லை என்ன செய்ய வேண்டும் அப்படி என்று கரிக்கல் நேரம் இன்னைக்கு நான் லைட் போட்டுடலாம் அன்னைக்கு என்ன பண்ணோம் ஆழ்வார்கள் விளக்கேற்றுகின்றார்கள் எப்படி
நான சுடர் விளக்கேற்றினேன் நாரணனுக்கு தூய தமிழ் புரிந்த நான். அப்படி என்று சொல்லி இந்த வையம் என்று சொல்லும்படியான உலகத்தை ஒரு பாண்டமாக ஒரு அகலாக கொண்டு வார்க்கடல் என்று சொல்லும்படியான அந்த கடல் நீரை நெய்யாக கொண்டு வையம் தகலியாய் வார்க்கடலை நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காய் கதிரவனை விளக்காக தோன்றி துய்ய நான சுடர் விளக்கேற்றினேன் நாரணனுக்கு ஞானத்தமிழ் புரிந்த நான். அப்படி என்று வைத்தான். அப்படி ஒரு விளக்கானது ஒருபுறம் ஏற்றி வைத்து விட்டார்கள். தெரியல மறுபுறம் தெரியவில்லை. இன்னொரு ஆள் சும்மா இருப்பாரா? எப்படி இருப்பார்? அவர் எப்படியான விளக்கேற்றுகின்றார்? அவர் எப்படி அன்பே தகலியாக ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்த இடுதிரியாய் அன்புருக்கு ஞானச்சுடர் நாரணனுக்கு ஞானத்தமிழ் புரிந்த நான். அப்படி என்று சொன்னான். ஏனென்றால் இந்த அன்பு என்று சொல்ல முடியாத வையமாக கொண்டு ஆர்வமே ஆர்வம் என்று சொல்லக்கூடிய பக்தியை நெய்யாக கொண்டு இன்புருகு ஞானத்தை சிந்தையை ஞானத்தமிழ் புரிந்த நான். அப்படி என்று 2 விளக்கு ஏற்றி வைத்தார்கள். ஏற்றிய உடனே 2 விளக்கு எரியும் போது யார் யார் இருக்கிறாங்கன்னு தெளிவா தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போட்டவனே 3வது ஆழ்வார் சும்மா இருப்பாரா? எப்படி செய்தார்? குறிச்சங்கம் கை கண்டேன் யாராரு சங்கு சக்கரதாரியாய் விளங்கும்படியான மார்பிலே மகாலட்சுமி இடமாக கொண்டிருக்கக்கூடிய அந்த எப்படிப்பட்டவன் சங்கு சக்கரதாரி பல மார்பிலே இருக்கக்கூடிய திருவாகிய மகாலட்சுமி சக்கரம் 5 படைகள்